Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் 3 DBMS Database Management System பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். Administrative MySQL commands. Administrative MySQL commands. தமிழ்ல என்னன்னா MySQL நிர்வாக கட்டளைகள். MySQL நிர்வாக கட்டளைகள்னா இருக்கிற டேட்டாபேஸை எப்படி நம்ம நிர்வகிக்கிறது, அந்த டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி அதை யூஸ் பண்றது, அதுக்குள்ள ஏதாவது டேபிள் ஏதாவது கிரியேட் பண்றது, உள்ள டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது, இது எல்லாமே எப்படி வரும். அட்மினிஸ்ட்ரேட்டர்னா டிபிஎன் சொன்னது, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், தரவுத்தள நிர்வாகி, அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கோம். ப்ரீவ்னு கொடுத்தா அந்த ப்ரீவ் காலம், ப்ரீவ் டேபிள் அப்படிலாம் கொடுத்தா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு பெர்மிஷன், ஒரு காலம் ஆட் பண்றதுக்கு பெர்மிஷன், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அடுத்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன கமாண்ட்ஸ் இருக்கு, கட்டளைகள் இருக்கு, அந்த கட்டளை கொடுத்தாதான் அந்த டேபிளை யூஸ் பண்ண முடியும். எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். DBA was few commands to control entire database. அவங்களுக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கு. DBA டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், தரவுத்தள நிர்வாகி, அவங்களுக்கு சில கட்டளைகள் இருக்கு. அந்த தரவுத்தளத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்றதுக்காக சில கட்டளைகள் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா 6 இருக்கு, 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் டேட்டாபேஸ். ஒரு தரவுத்தளம் இருக்கு. தரவுத்தளம் அப்படிங்கிறது என்னன்னா பல அட்டவணைகளை கொண்டிருக்கும், நிறைய டேபிள்ஸ் அதுக்குள்ள இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஸ்கூல்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம மார்க்ன்ற ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீடைல்ஸ்க்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம், ஃபீஸ் டீடைல்ஸ்க்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம், அடுத்தது அவங்களோட அட்ரஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம், அடுத்தது லேப் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம், அடுத்து ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கலாம். ஒன்னொன்னும் ஒரு டேபிள், அந்தந்த டேபிள் அந்தந்த ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் அந்த ஹோல் இன்ஃபர்மேஷன் எல்லா டேபிளும் சேர்த்து ஒரு டேட்டாபேஸ், நிறைய டேபிள் நிறைய அட்டவணைகள் சேர்ந்துதான் ஒரு தரவுத்தளம், ஒரு டேட்டாபேஸ். ஓகேவா? இப்போ அந்த யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா மொத்த டேட்டாபேஸ் அந்த எல்லா டேபிளையும் யூஸ் பண்ற மாதிரி அந்த டேட்டாபேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த தரவுத்தளத்துக்குள்ள இருக்கிற எல்லா அட்டவணையும் நம்மளால எடுக்க முடியும். அதுக்காக தான் யூஸ் டேட்டாபேஸ் அதை பயன்படுத்த போறோம். அது டேட்டாபேஸ் அப்படிங்கிறது காமனான நேம், ஒரு தரவுத்தள பெயர் ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்க. MySQL. இப்போ நம்ம இந்த தரவுத்தளத்தை நம்ம டேட்டாவை என்டர் பண்ணணும், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாவே MySQLங்கிற சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி தான் பண்ணணும். அந்த MySQL சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணலாம் இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் நமக்கு நிற்கும், இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், யூஸ் டேட்டாபேஸ் நேம், எந்த தரவுத்தளத்தை நம்ம யூஸ் பண்ண போறோமோ அந்த பெயரை கொடுக்கணும். காமனா டேட்டாபேஸ் நேம்னு கொடுத்துருக்கோம், எந்த பெயர்லாம் நம்ம வச்சிருக்க பெயரை கொடுத்துக்கலாம். ஓகேவா? யூஸ்ங்கிறது ஒரு கீவேர்ட். ஓகேவா? கடவுச்சொல். ஓகேவா? அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். டேட்டாபேஸ் நேம், ஏதோ ஒரு டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறோமோ, எந்த தரவுத்தளத்தை யூஸ் பண்ண போறோமோ அந்த பேருக்கு கொடுக்கணும். இது சின்டாக்ஸ்னு சொல்லுவோம், தமிழ்ல தொடரியல்னு சொல்லுவோம். தமிழ்ல தொடரியல் அல்லது கட்டளை தொகுப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? சின்டாக்ஸ்ங்கிறதுக்கு தொடரியல் சொல்லலாம், கட்டளை தொகுப்புன்னு தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? அப்ப இதுதான் அதோட சின்டாக்ஸ். யூஸ் டேட்டாபேஸ் நேம், ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. யூஸ் டெஸ்ட். டெஸ்ட்னு ஒரு டேட்டாபேஸ், தரவுத்தளத்தோட பேர் டெஸ்ட்னு வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸா இருக்கணும். இந்த பேர் ஏற்கனவே நம்ம ஒரு டேட்டாபேஸா கிரியேட் பண்ணாம இந்த இடத்துல யூஸ்ன்னு கொடுத்தோம்னா எரர் வரும். ஓகேவா? ஏற்கனவே இருக்கிறத மட்டும் தான் நம்மளால பயன்படுத்த முடியும், இல்லாததை பயன்படுத்த முடியாது. சோ ஏற்கனவே இருக்கிற பேர் தான் இங்க கொடுக்கணும். அதை தான் நம்ம பயன்படுத்தி ஏதாவது டேட்டா என்டர் பண்ணுவோம், எடுப்போம். ஓகேவா? அதுக்காக இருக்கிற டேட்டாபேஸோட நேம் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். சோ டெஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த டெஸ்ட்ன்ற பேரை இங்க கொடுக்குறோம். நீங்க என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோமோ அதோட பேரை இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ யூஸ் டெஸ்ட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டாபேஸ் நேம் யூஸ்ன்ற டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லா தரவுகளையும் எல்லா டேட்டாஸ் எல்லா அட்டவணைகளையும் எடுத்துட்டு அது ரெடியா வச்சிருக்கோம். நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்காக ரெடியா வச்சிருக்கோம். ஓகேவா? இல்ல எல்லா கமாண்ட்ஸ் எல்லா கட்டளைகளும் செமிகோலனால முடிக்கப்பட்டிருக்கணும். எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும், செமிகோலனால எண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அடுத்து செகண்ட் கமாண்ட் ஷோ டேட்டாபேஸ். இப்போ யூஸ்னு கொடுத்தோனே அது யூஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோ டேட்டாபேசஸ். ஷோ டேட்டாபேசஸ்னா நம்ம மொத்தமா நம்ம எத்தனை டேட்டாபேஸ், எத்தனை தரவுத்தளம் கிரியேட் பண்ணிருக்கோம், உருவாக்கி இருக்கோமோ அது எல்லாத்தையும் காட்டுங்க. நான் எத்தனை உருவாக்கி இருக்கணும், என்னோட கம்ப்யூட்டர்ல என்னென்ன உருவாக்கி இருக்கணும் அது எல்லாத்தையும் காட்டுங்க அப்படிங்கிறதுக்கு ஷோ டேட்டாபேசஸ். ஓகேவா? இப்போ MySQL இந்த கமாண்ட் நிற்கும், அதுல ஷோ டேட்டாபேசஸ் கொடுத்து செமிகோலன்ல எண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொடுத்தோம்னா என்னென்ன டேட்டாபேஸ் உள்ள இருக்கோ அது எல்லாமே கொடுக்கும். டேட்டாபேஸ் கொடுத்து டெஸ்ட் 1, எம்ப்ளாயி 1, ஸ்டூடெண்ட்ஸ் 1 3 இருக்கு.
மூணு தான் கிரியேட் பண்ணிருக்கோம், 3 பேர் வரும். நிறைய கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லா பேருமே வரும். ஓகேவா? என்னென்ன தரவுத்தளம் உருவாக்கி இருக்கோமோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது தேர்ட் பாத்தீங்கன்னா சோ டேபிள்ஸ். சோ டேபிள்ஸ்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் டெஸ்ட்னு கொடுத்துட்டோம். டெஸ்ட்ன்ற டேட்டாபேஸ யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப டெஸ்ட்க்குள்ள போய்ட்டோம். இப்ப டெஸ்ட்க்குள்ள போய்ட்டோம். அப்ப இந்த இடத்துல ஷோ டேபிள்ஸ் அப்படினா டெஸ்ட்க்குள்ள என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு நான் சொல்லிருக்கேன். ஒரு தரவுத்தளத்துக்குள்ள நிறைய அட்டவணைகள் இருக்கலாம். ஒரே ஒரு தரவுத்தளத்துக்குள்ள நம்ம சிஸ்டத்துல நிறைய தரவுத்தளம் வச்சிருக்கலாம். ஒரு தரவுத்தளத்திலும் நிறைய அட்டவணைகள் இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணைகள். நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை அட்டவணை சொன்னோம் இல்லையா? ஒன்னொரு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு அட்டவணை உருவாக்கி ஒரு டேபிள் இருக்கும். சோ ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும். இப்ப டெஸ்ட்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ள போய் யூஸ் பண்றோம். அதான் சொல்லிருக்கோம். அதுக்குள்ள என்னென்ன டேபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஷோ பண்ணிருக்கோம். எதை யூஸ் பண்றோமோ அதுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் தான் வரும். சோ டேபிள்ஸ் சின்டாக்ஸ் பாருங்க. சோ டேட்டாபேஸ் நேம் என்ன டேட்டாபேஸ்ல இருக்கோ அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். இப்போ சோ டெஸ்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டெஸ்ட்க்குள்ள இருக்கிற எல்லா டேபிள்ஸும் எல்லா அட்டவணைகளும் நமக்கு என்ன இருக்கும் வெளியே காமிக்கும். இந்த டெஸ்ட்ங்கிறது தரவுத்தளத்தோட பெயர், டேட்டாபேஸோட நேம். இங்க கொடுத்திருக்கிறதுல டேபிளோட நேம், அட்டவணைகளின் பெயர்கள். ஓகேவா? இதுல ஷோ டெஸ்ட்னு கொடுத்தா அதுக்குள்ள இருக்கிற எல்லா டேபிள்ஸும் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்க ஃபோர்த் கமாண்ட் ஷோ காலம்ஸ் फ्रॉम தி டேபிள். டேபிள்ல இருக்கிற எல்லா காலம்ஸ்னா நெடுவரிசைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டேபிள் இருக்குன்னா இது எல்லாமே காலம்ஸ், இது ஒன்னு ரோஸ்னு சொல்லுவோம். இது வந்து வரிசை, இது நெடுவரிசைன்னு சொல்லுவோம். அந்த நெடுவரிசையை நமக்கு டிஸ்ப்ளே பண்ணலாம். ஓகேவா? அட்டவணையில் பண்புக்கூறுகள், பண்புக்கூறு வகை வெளியிடுதல். இது ஒரு காலம் வந்து பண்புக்கூறுன்னு சொல்லுவோம். காலம் வந்து பண்புக்கூறு ஆட்ரிபியூட்ஸ் சொல்லி கொடுத்தா இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஆட்ரிபியூட்ஸ் காலம்க்கு இன்னொரு பேர் ஆட்ரிபியூட்ஸ், அது வந்து பண்புக்கூறுகள்னு சொல்லலாம். ரோக்கு இன்னொரு பேர் டப்பிள்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி அட்டவணைகளில் பண்புக்கூறுகள் என்னென்ன இருக்கு அதனுடைய தரவின் வகை. இப்போ வந்து நம்ம சீரியல் நம்பர் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தா சீரியல் நம்பருக்கு நம்ம எழுத்துக்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டோம், எண்கள் மட்டும் தான் பயன்படுத்தும். அது எண் வகை தரவு, நம்ம கொடுக்கறது எண் வகை தரவு, இன்டிஜர் டேட்டா டைப். ஓகேவா? அதே வந்து ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா அதுல நம்பர் யூஸ் பண்ண மாட்டோம். சோ அதுல வந்து நம்ம வந்து ஆல்பபெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது வந்து எழுத்து தரவு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த தரவின் வகை சொல்லணும். ஓகேவா? அதெல்லாம் நமக்கு காமிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. MySQL show columns from sports. ஸ்போர்ட்ஸ்ங்கற ஸ்போர்ட்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருக்கிற அந்த காலம்ஸ் ஒரு காலம் ஸ்போர்ட்ஸ்ல என்ன கொடுத்திருப்போம்? சீரியல் நம்பர், ஸ்போர்ட்ஸ் எத்தனை பேர் நேம் இருக்காங்க அவங்க பேரு, டீம் ஒரு டீமுக்கு ஐடி இருக்கும். அது அடுத்தது வந்து டீமோட சைஸ், இது எல்லாமே இருக்கும். ஒரு காலத்துலயும் கொடுத்துருப்போம் அந்த அட்டவணையில. அதுல இருக்கிறதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எத்தனை காலம் இருக்கோ அதுல ஃபீல்டு இங்க டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து டைப் என்ன டேட்டா டைப், தரவின் வகை, அது இன்டிஜர், அது வந்து எண் தரவினமா இல்ல எழுத்து தரவினமா, எழுத்துக்கள் பயன்படுத்துறோமா எண்கள் பயன்படுத்துறோமா அப்படிங்கறத சொல்லணும். அடுத்து நல் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு டேட்டாவும் இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லைன்னா தான் நல். நல்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நல். அடுத்து கீ, நம்ம வந்து முன்னாடி படிச்சிருக்கோம் பிரைமரி கீ, செகண்டரி கீ அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபாரின் கீ அதெல்லாம். கீ அப்படிங்கிறது ஒரு பிரைமரி கீ அப்படின்னா ஒருத்தருக்கு ஒண்ணு மட்டும் தான் இருக்கும், ஒருத்தருக்கு ரெண்டு இருக்காது, ரெண்டு பேருக்கு ஒரே கீ இருக்காது, ஒருத்தருக்கு ஒண்ணு மட்டும் ஐடென்டிஃபை யூனிக் தனித்தன்மையா இருக்கிறது தான் வந்து பிரைமரி கீ சொல்லுவோம். அந்த மாதிரி அது என்ன கீ அப்படின்னு சொல்றதுதான் இது. அடுத்து டிஃபால்ட்டா எதுவுமே கொடுக்கலன்னா அது நல்லா எடுத்துக்கணும், எதுவுமே இல்லைன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? நல்ல எடுத்துக்கோ. அடுத்து எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். இப்ப பாருங்க, டீம் ஐடி, ஒரு டீமுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது என்னவா இருக்கும்? நம்பரா தான் இருக்கும். இது வந்து இன்ட்னா இன்டீஜர் அர்த்தம். இன்டீஜர்னா முழு எண்ணு அர்த்தம் தமிழ்ல. ஓகேவா? அப்ப ஒரு டீம் ஐடி நம்பர் வந்து முழு எண்ணை தானே கொடுப்போம், 4 5 6 அந்த மாதிரி தானே கொடுப்போம். அதுதான் முழு எண். 5 கேரக்டர், 5 நம்பர் கொடுக்கலாம். 4 4 4 இந்த மாதிரி 5 நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் 5 கொடுத்துருக்கோம். ஓகேவா? முழு எண்ணை 5 எண் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்டீஜர் ஆஃப் 5. அடுத்தது நல், எஸ், எதுவுமே நம்ம டேட்டா கொடுக்கல, சோ நல் எஸ் காமிக்குது. கீ எதுவுமே நம்ம சொல்லலாம், அதனால எதுவும் காமிக்கல, சொல்லியிருந்தா காட்டும். அடுத்து டிஃபால்ட்டா நல்லன்னு எடுத்துக்கும். ஓகேவா? எதுவுமே கொடுக்கலன்னா நல்லன்னு எடுத்துக்கும், எக்ஸ்ட்ரால எதுவும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா டீம் நேம், டீமோட நேம் வந்து பெயர் கொடுக்கும்போது எப்பவுமே நம்ம வந்து இன்டீஜர் முழு எண்கள் எல்லாம் கொடுக்க மாட்டோம். சோ வேர்கர், வேர்கர்னா கேரக்டர்னு அர்த்தம். கேரக்டர்னா எழுத்து வகை. ஓகேவா? அதுக்குதான் வேர்கர். அது வந்து 10 கேரக்டர், ஒரு பேர் வந்து 10 கேரக்டராவது இருக்கும் இல்லையா, 10 எழுத்தாவது இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வேர்கர் ஆஃப் 10 கொடுத்துருக்கோம். அதுவும் எதுவும் கொடுக்கலன்னா நல் தான், இங்கே நல் கொடுத்துருக்கோம். அடுத்து டீம் சைஸ், டீமோட சைஸ் வந்து 1 or 2 or 3 or 4 எத்தனை பேர் இருக்காங்க அந்த சைஸ் சொல்றோம் இல்லையா, அது எப்பவுமே நம்பர்ஸ்ல தான் சொல்லுவோம், எண்களால தான் சொல்லுவோம். சோ இன்டிஜர் முழு எண்களால.
5 கேரக்டர் கொடுக்கலாம். ஓகேவா? அவ்வளவு கொடுத்துருக்கோம். அதுவும் நல் எஸ் எதுவும் கொடுக்கலன்னா நல்லுனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இங்கே நல் டிஃபால்ட்டா எதுவும் கொடுக்கலன்னா நல்லுன்னு எடுத்துக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு தரவுத்தளத்தை நிர்வகிக்கிற தரவுத்தள நிர்வாகி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பயன்படுத்துற ஒரு கட்டளைகள். இன்னும் 2 இருக்கு. 4 தான் பார்த்திருக்கோம். இன்னும் 2 இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th கமாண்ட் பாருங்க. 5வது கட்டளை சோ இண்டெக்ஸ் ஃப்ரம் தி டேபிள் நேம். டேபிள்ல இருக்கிற இண்டெக்ஸ்ல குறியீடுகள்னு சொல்லுவோம். அந்த குறியீடுகள் எல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணனும். ஓகேவா? இண்டெக்ஸ் அதுக்குள்ள என்னென்ன குறியீடுகள் நம்ம குறிப்பா இத பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த குறியீடுகள் அந்த இண்டெக்ஸ் எல்லாம் நமக்கு இண்டெக்ஸ்னா என்ன அர்த்தம்? புக்ல முன்னாடி இண்டெக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம்? டக்குனு உள்ள போய் எடுக்கிறதுக்காக. ஓகேவா? இந்த பேஜ்ல இது இருக்கு, இந்த பேஜ்ல இந்த லெசன் இருக்கு அப்படின்னு போய் டக்குனு போய் எடுக்கிறதுக்காக தானே அந்த மாதிரி சில குறியீடுகள் கொடுத்துருப்போம். இந்த டேட்டாபேஸ்ல இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு குறியீடுகள் கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த குறியீடுகளை டிஸ்ப்ளே பண்றதுக்காக, அந்த இண்டெக்ஸை டிஸ்ப்ளே பண்றதுக்காக சோ இண்டெக்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. MySQL சோ இண்டெக்ஸஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற அந்த குறியீடுகள் எல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த குறியீடுகள் எல்லாம் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அடுத்தது 6வது பாத்தீங்கன்னா 6th ஒன் பாத்தீங்கன்னா ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் டேபிள் நேம். ஸ்டேட்டஸ்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிலைமை, அந்த டேபிளுக்கு இன்னையோட நிலைமை என்ன, என்னைக்கு அப்டேட் பண்ணாங்க, என்னென்ன மாற்றங்கள் செஞ்சாங்க, யார் வந்து ஓபன் பண்ணாங்க, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த தகவல் எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்கறது தான் வந்து டேபிள் ஸ்டேட்டஸ் லைக்னு சொல்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஷோ டேபிள் ஸ்டேட்டஸ் லைக் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு காட்டும். ஓகேவா? இது 6 கமாண்ட்ஸ். அடுத்து இது முடிஞ்சிருச்சு. 6 தான் இருக்கு. 6 கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்தது MySQL நம்ம கம்ப்யூட்டர்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா MySQL இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜாம்ப் சர்வர் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்ற சாஃப்ட்வேரை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜாம்ப் சர்வர் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜாம்ப் அப்படின்னா எக்ஸுங்கிறதுக்கு எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க அமைப்பு ஏதோ ஒன்று, விண்டோஸாக இருக்கலாம், யூனிக்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறதுக்கு அப்பாச்சுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனில் தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒர்க் பண்ண முடியும். அந்த ஃபவுண்டேஷனில் எம்ங்கிறது MySQLங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? தரவுத்தளத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருள். ஓகேவா? டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் MySQL. அடுத்தது வந்து பிங்கிறது PHP ஒன்று, PL ஒன்று. PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், PLம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இது எல்லாம் இருக்கிற அந்த ஜாம்ப் சர்வரை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட்வேரை நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஜாம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதில் அந்த நெக்ஸ்ட்ன்றதை ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்ன்றதை ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு இன்ஸ்டால் ஆகிறது ஃபுல்லாக முடியும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்ன்றதை ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்த ஸ்க்ரீன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான நமக்கு என்னென்ன வேணும், என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்பாச் இருக்குது, அடுத்து MySQL இருக்குது, அடுத்து FTP சர்வர், மெர்க்குரி, மேல் சர்வர், டாம்கேட் இதெல்லாம் இருக்குது, PHP PL இருக்குது, PHP அட்மின் இருக்குது, MyAdmin இருக்குது, வெப்பலைசர் இருக்குது, ஃபேக்ஸ் எட்மெயில் இருக்குது. இது எந்தெந்த சாஃப்ட்வேர் நமக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நமக்கு என்ன தேவை? MySQL வேணும், அடுத்து PL PHP வேணும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அப்பாச், MySQL, PL PHP இது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிட்டா நமக்கு தேவைப்பட்ட சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ஜாம்ப் சர்வரில் இத்தனை சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு தேவைப்பட்டதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அகைன் வந்து என்ன கொடுக்கணும்? நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். ஓகேவா? அதில் நமக்கு எந்த ஃபோல்டரில் இந்த ஜாம்ப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், C டிரைவில் எந்த டிரைவ், ஏதோ ஒரு டிரைவ், D டிரைவா, இல்லை நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோமா, எதுலேயும் ஒன்றில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் கொடுத்துருக்குது C டிரைவில் ஜாம்பிள்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நம்ம சேவ் பண்ணுறதை நம்ம ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நமக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஓகே. நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் செலக்ட் பண்ணுமோ எல்லாம் கிளிக் பண்ணியாச்சு. எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் ஃபோல்டரும் செலக்ட் பண்ணியாச்சு, டிரைவ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி டு இன்ஸ்டால் வந்துருச்சு. இந்த ஸ்க்ரீன் பாருங்கள், ரெடி டு இன்ஸ்டால் வந்துருச்சு. இப்போ ஜாம்ப் சர்வர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன கொடுக்கணும்? நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே அடுத்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகி ஒரு ஸ்க்ரீன் காட்டும் பாருங்கள்.
இப்போ பாருங்க ஜாம் சர்வர் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆக ரெடி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் அந்த ஜாம் சர்வரோட ஐகான். ஓகேவா, அந்த ஜாம் சர்வர் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அந்த அப்டேட்டிங் ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதில் 2 ப்ளூ கலர் சிம்பிள் வந்திருக்கு. அந்த ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஜாம்ப் அப்படிங்கிறது அப்பாச் ஃபவுண்டேஷன் ஒன்று, அடுத்து கண்டெய்னிங் MySQL இருக்கு, PHP அப்படிங்கிறது நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். PHP படிக்க போறீங்க. நெக்ஸ்ட் பிஎல்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். PHP அப்படிங்கிறது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அடுத்த லெசன்லேருந்து நீங்கள் PHP தான் படிக்க போகிறீங்க. அடுத்து பிஎல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எல்லா சாஃப்ட்வேரும் சேர்ந்தது தான் ஜாம் சர்வர். இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே நமக்கு என்ன இருக்கும், இது எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ அது ஃபுல்லாக முடிஞ்சோடனே நமக்கு அடுத்த ஸ்க்ரீன் வந்துடும். அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து இன்ஸ்டாலிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும், கீழே ஃபினிஷ்னு ஒரு பட்டன் இருக்குல்லையா, அந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டோர் ஆகிடும் நம்ம சிஸ்டத்தில். ஓகேவா, இப்போ ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஜாம்பை ஓப்பன் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணல, நமக்கு வந்து ஜாம்போட கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு காட்டும் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு காட்டும். அடுத்த பிக்சர் பாருங்கள். இப்போ ஜாம் சர்வர் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் காமிக்கும். நம்ம எதுவுமே வந்து எனக்கு செலக்ட் பண்ணவே இல்லை, ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஜாம் சர்வரில் எல்லா சாஃப்ட்வேரையும் நமக்கு வேணுங்கிறத ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணோன்னே அது ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு தடவை சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறப்பையும் ஜாம் கண்ட்ரோல் பண்ணல ஓப்பன் பண்ணி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணி நம்ம அதை ஸ்டார்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பாச் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும். அந்த அப்பாச்சுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். அடுத்து MySQL இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இது ரெண்டும் நமக்கு தேவை. அது ரெண்டையும் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ண உடனே அது கிரீன் கலராக மாறும். அடுத்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இதில் பாருங்கள் நம்ம கிளிக் பண்ண ரெண்டுமே க்ரீன் கலர் ஆகிடுச்சு. க்ரீன் கலராக இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் தான் அந்த இன்டூ சிம்பிள் இருக்கு இல்லையா, முன்னாடி ரெட் கலர் மார்க் அந்த பாக்ஸில் அது க்ரீன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா, அது கிளிக் பண்ணோடனே க்ரீன் கலர் ஆகாது. அது ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆகி ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீன் கலர் டிக் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, ஒர்க் அவுட் ஆனால் நமக்கு அடுத்த ஸ்க்ரீன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அப்பாச்சிக்கு நேராக இந்த இடத்துல ஆக்ஷன்ஸும் கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஸ்டாப்னு வந்துருச்சு. ஓகேவா, ஆல்ரெடி ஸ்டார்ட்னு இருக்கும். அந்த ஸ்டார்ட் ரெண்டையும் கிளிக் பண்ணி விடணும். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் ஸ்டாப்னு காமிச்சிரும். ஓகேவா, அப்போ அகைன் ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப்பை கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஸ்டார்ட்ன்ற பட்டன் தான் காமிக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப்னு காட்டும். ஓகேவா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது PHP MyAdmin. ஓகேவா, PHP MyAdmin PHP ப்ரோக்ராம் பண்ணுறது, அதில் டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, PHP MyAdminல அதில் வந்து டேட்டா பேஸ் தரவுத்தளத்தை எப்படி உருவாக்குறது, கிரியேட் டேட்டா பேஸ் எப்படி பண்ணுறது, அதில் வந்து டேட்டா பேஸை வந்து எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த கமாண்ட் அதில் கொடுக்கணும். ஓகேவா, அதுக்கான ஸ்க்ரீன் தான் இது சிஸ்டத்தில் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்படி தான் வந்து ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுற MySQL ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, இப்போது அடுத்த டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம MySQL எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா, MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். என்னென்ன சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் இருக்கு MySQL அட்மினிஸ்ட்ரேஷன்ல, என்னென்ன சாஃப்ட்வேர் ஓபன் சாஃப்ட்வேர்னா திறந்த மூல இயக்கமைப்புன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, திறந்த மூலம்னாவே நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்க கூடியது. ஓகேவா, அந்த சாஃப்ட்வேர் அந்த மென்பொருள் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, திறந்த மூலம்னா இன்டர்நெட்ல அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணி CD போட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம ப்ரொப்ரைட்டரின்னு சொல்லுவோம். ஓகேவா, கட்டணம் கட்டி தான் எடுத்துக்கணும். ஓகேவா, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுல பாத்தீங்கன்னா MySQL நிர்வாக திறந்த மூல மென்பொருள், மென்பொருள் கருவிகள். ஓகேவா, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் என்னென்ன வகைகள் இருக்கு. PHP MyAdmin ஒன்று, MySQL ஒர்க்பெஞ்ச் ஒன்று, IDSQL ஒன்று. 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னு எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா PHP MyAdmin வந்து கண்டிப்பா வந்து வெப் அட்மின் வலைத்தளத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக, வலைத்தளத்தில் பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம PHP MyAdmin யூஸ் பண்றோம். ஓகேவா, வலைத்தளத்துல பயன்படுத்துறதுக்காக. அடுத்து MySQL ஒர்க்பெஞ்ச் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப், நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுக்காக பயன்படுத்துறது அந்த டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அது MySQL ஒர்க்பெஞ்ச் ஒன்று, IDSQL டெஸ்க்டாப் தான் ரெண்டுமே. ஓகேவா, இது மட்டும் தான் நம்ம வந்து வலைத்தளத்துக்கு பயன்படுத்துறோம். நெட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இட் இஸ் a web application. இது வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா, வெப்னா வலை பயன்பாடுகள், வெப் அப்ளிகேஷன். இது எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா டு வேரியஸ் ஃபார்மட்ஸ். இது என்ன பண்ணுனா நம்ம கொடுக்குற டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ண அடுத்தடுத்து அனுப்பும்போது வேற வகையா மாத்தி அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்து இட்ஸ் ஆக்ட்ஸ் as a web interface. வெப் இன்டர்ஃபேஸ்னா இன்டர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து வாங்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்றது.
இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தா தமிழ்ல இங்கிலீஷும் தெரியாதவங்களுக்கு மாத்தி பேசி இங்க இருந்து வாங்கி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெப் இன்டர்ஃபேஸ்னா வலைத்தளத்துல இங்க இருந்து கொடுக்கறது அவங்களுக்கு புரியுற மாதிரி மாத்தி கொடுக்குற அந்த பிஎஸ்பி மை அப்படின்ற சாஃப்ட்வேர் அந்த மென்பொருள் பயன்படுது. அடுத்து இட் மேனேஜ் தி ஆக்டிவிட்டீஸ் லைக் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு சிஸ்டத்துக்கும் கனெக்ட் பண்றதுக்கான அந்த ஏற்பாடுகள், அடுத்த ப்ராசஸ், அதுல இருந்து இங்க இருந்து அனுப்புறது டேட்டா, அங்க இருந்து அனுப்புறது டேட்டா, அந்த ப்ராசஸ் அண்ட் மெமரி அதுல எப்படி ஸ்டோர் பண்றது, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது பிஎஸ்பி மை அப்படின்னு பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச், இது டெஸ்க்டாப்ல நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இது எதுக்குன்னா யூஸ் ஃபார் விசுவலைசேஷன் காட்சிப்படுத்துறது. ஒரு இதை வந்து நம்ம பெருசா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் காட்சிப்படுத்தல் விசுவலைசேஷனுக்காக. அடுத்து இட் ஹெல்ப்ஸ் டு டேட்டா மாடலிங், டேட்டாவை வந்து எப்படி எல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும், எப்படி மாடல் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்டு கொரியன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த எஸ்கியூஎல் எப்படி டெவலப் பண்றது. அடுத்து சர்வர் கான்ஃபிகரேஷன், சர்வர்னா ஒரு சர்வர் அப்படிங்கிறதுனால என்னன்னா ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கு, சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா தனியா ஒன்று சர்வர்னு வச்சு அந்த சர்வர்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த 10 சிஸ்டத்துலயும் ஒர்க் பண்ணா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த சர்வர் மூலியமா 10 பேரோட ரெக்கார்டு எல்லாரும் எடுக்க முடியும். அதுதான் சர்வர்னு சொல்லுவோம். ஓகேவா, சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், நடுநிலை தன்மையான ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு அதுல இருந்து எல்லா சிஸ்டமும் கனெக்ட் ஆயிருக்கு. 10 சிஸ்டமும் 10 பேரோட ரெக்கார்ட்ஸும் ஷேர் பண்ண முடியும். அதுதான் ஓகேவா. அடுத்தது சர்வர் கான்ஃபிகரேஷன், அதுதான். அடுத்து பேக்கப் ஃபார் MySQL, பேக்கப்னாவே நமக்கு தேவைப்பட்டதை ஸ்டோர் பண்ணி தனியா வச்சுக்கிறது. இப்போ நம்ம வாட்ஸ்அப் எல்லாம் பேக்கப் எடுத்து வைக்கிறோமா, நம்ம கேட்கல வீக்லியா மந்த்லியா கேட்கல. பேக்கப்னாவே என்ன அர்த்தம், நமக்கு தேவைப்பட்ட விஷயங்களை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா, அந்த மாதிரி யூஸ்க்கு MySQL ஒரு பெஞ்ச் யூஸ் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா IDSQL டெஸ்க்டாப் நம்ம வீட்ல சிஸ்டத்துக்காக பயன்படுத்துறது தான். இட் இஸ் சப்போர்ட்ஸ் GUI ஃபீச்சர். GUI ஏற்கனவே படிச்சிட்டீங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம பார்க்கிறதுக்கு ஒரு ஐகான் பிக்சர் மாதிரி நமக்கு காமிக்கலையா ஒன்னொன்னே, அந்த மாதிரி பிக்சர் மாதிரி காமிக்கும் போது நமக்கு என்ன பண்ணும், ஈஸியா புரியும். ஓகேவா, படிச்சு பார்க்கணும் அவசியம் இல்லை, ஐகானை பார்த்தோன்னே கிளிக் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்து GUI ஃபீச்சர்ஸ். ஃபார் மானிட்டரிங்னா கண்காணிக்கிறது, இருக்கிறத மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னா இருக்கிறவங்கள ஒர்க் பண்றாங்களா, சரியா வேலை செய்யுது அப்படின்னு கண்காணிக்கிறது மானிட்டரிங். அந்த GUI ஃபீச்சர்ஸ் இருக்கு. மானிட்டரிங் சர்வர் எல்லாம் சரியா வேலை செய்யுது அப்படின்னு மானிட்டர் பண்றதுக்கு. ஹோஸ்ட், சர்வர்ல ஒரு சர்வர் இருக்கு, அங்க ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் ஆகுது, அந்த ஒரு சிஸ்டத்துக்கு பேரு ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த சர்வர்ல கனெக்ட் ஆகிற எல்லா சிஸ்டத்துக்கு பேரு ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அந்த சர்வரோட ஹோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறது தான் மானிட்டரிங் சர்வர் ஹோஸ்ட். அடுத்து சர்வர் கனெக்ஷன், சர்வர்ல இருக்கிற எல்லா சிஸ்டமும் சரியா கனெக்ட் ஆயிருக்கான்னு பாக்குறது. அடுத்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, டேபிள் கிரியேட் பண்றது, வியூஸ் கிரியேட் பண்றது, ட்ரிகர் கிரியேட் பண்றது. இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு தெரியாது, பின்னாடி படிக்கிற பத்தி உங்களுக்கு இப்போ இல்லவே இல்லை. ட்ரிகர் இல்லை, வியூஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஓகேவா, அதனாலதான் நான் எழுது. வியூஸ் கிரியேட் பண்றது, ட்ரிகர் கிரியேட் பண்றது எல்லாமே இந்த IDSQL தான் யூஸ் ஆகுது. அடுத்தது டிசைனிங் டேட்டாபேஸ், தரவுத்தளம் வடிவமைத்தல். ஒரு டேட்டாபேஸ் எப்படி வந்து டிசைன் பண்றது, எப்படி உருவாக்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன வேணும்னா ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், மேனிபுலேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் டேட்டா. ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணணும். மேனிபுலேட்டிங் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள டேட்டாவை ஸ்டோர் பண்றது, டெலீட் பண்றது, ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே மேனிபுலேட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா, மேனிபுலேட்டிங் தான் அதை நிர்வகிக்கிறது. அடுத்து மெயின்டைன், அதை வந்து பராமரிக்கிறதுங்கிறது என்னன்னா யாரும் எடுத்துடக்கூடாது, பாதுகாப்பு பண்ணி வைக்கணும், சேவ் பண்ணி வைக்கணும், பத்திரமா வைக்கணும், அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மெயின்டைனிங்ல வந்துடும். இது எல்லாமே பண்றதுதான் டேட்டாபேஸ் டிசைனிங். ஓகேவா, அந்த டிசைனிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரியேட் கான்செப்சுவல் டிசைன்னா அதை அமைக்கிறது எப்படி, ஒரு டேட்டாபேஸ் எப்படி வடிவமைச்சாதான் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் அந்த வடிவமைத்தல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கருத்தியல் வடிவமைப்பு உருவாக்குது. ஓகேவா, கான்செப்சுவல் டிசைன் அப்படிங்கிறது. கிரியேட் டேட்டாபேஸ், தரவுத்தளம் உருவாக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதனுடைய வடிவமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்து அதுல வந்து என்னென்ன இருக்குன்னா டேபிள் இருக்கும், கொரீஸ் இருக்கும், வியூஸ் இருக்கும். அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்றோம்ல, அதுல என்னென்ன இருக்கு, டேபிள் இருக்கு, கொரீஸ் இருக்கு, வியூஸ் இருக்கு. டேபிள்ங்கிறது அட்டவணைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸல்ல பார்த்திருக்கோம் இல்லையா, லாஸ்ட் டைம் நீங்க ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ல இது படிச்சீங்கல்ல, ஓபன் ஆஃபீஸ் படிச்சீங்கல்ல, ஓபன் ஆஃபீஸ்ல உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட் இருக்குல்ல, டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இப்படி இருந்துச்சு இல்லையா, ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வரிசை நெடுவரிசை இருக்கிறதா டேபிள்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அட்டவணைங்கிறது வரிசையும் நெடுவரிசையும் இருக்கும், அதுதான் வந்து டேபிள். அடுத்து கொரீஸ் அப்படிங்கிறது
அந்த டேபிள்குள்ள இருந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் நமக்கு தேவைப்பட்டதை எடுக்கணும் இல்லையா, அந்த எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு குறி சொல்றோம். குறினா வினவல், ஒரு கொஸ்டின், ஒரு கட்டளை சொல்லணும். இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் குறி. அந்த வினவல், அதுக்கு பேர் குறி தமிழ்ல சொல்றோம்னா வினவல். அந்த நம்ம எழுதுற ஒரு குறி வந்து வினவல்னு சொல்லுவோம். வினவல், இந்த ரெக்கார்டு மட்டும் எனக்கு வந்து அர்ஜுனோட ரெக்கார்டு மட்டும் வேணும்னா அர்ஜுனோட ரெக்கார்டு மட்டும் எடுத்துக்குவான்னு ஒரு குறி எழுதும், ஒரு வினவல் எழுதும். அதுதான் குறின்னு சொல்றோம். அடுத்து வியூஸ். வியூஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு தேவைப்பட்ட டேட்டாஸை மட்டும் தனியா எடுத்து ஒரு டேபிள தனியா வைக்கிறது. ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி ஹோல் ஸ்கூல்ல வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் மட்டும் தனியா வேணும் அப்படின்னு ஒரு டேபிள கிரியேட் பண்ணி தனியா ஒரு டேபிள்ல வைக்கிறது, அதுதான் வியூஸ்னு சொல்லுவோம். பார்வைகள், நமக்கு தேவைப்பட்டதுக்காக வைக்கிறது. ஓகேவா, இது எல்லாமே டேட்டாபேஸ் கிரியேஷன்ல வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது கமாண்ட் வந்து கிரியேட் டேட்டாபேஸ். கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது டேட்டாபேஸை உருவாக்குறதுக்காக நம்ம கொடுக்குற கமாண்ட். இது கண்டிப்பா கொடுக்கணும், இது மாறாது. ஓகேவா, இது கீவேர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, இது கீவேர்ட். கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு பர்சனல் அப்படிங்கிறது நம்மளா கொடுக்குற பேர். நம்மளா கொடுக்குற பேர் என்ன, டேட்டாபேஸ்க்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த பேரு நம்மளா கொடுக்குற பேரு. லாஸ்ட்ல கொரிஸ்னாவே செமிகோலன்ல முடியுது, ஒரு கொரி தான். ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றோம்னு ஒரு வேலையை சொல்றோம் இல்லையா, அது ஒரு கொரி. அந்த கமாண்ட் கொடுக்கறது ஒரு கொரி தான், ஒரு வினவல் தான். ஓகேவா, எல்லா கொரிஸும் என்ன இருக்கணும், செமிகோலன்ல எண்டா இருக்கணும். அதான் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ இது கொடுத்த உடனே என்ன ஆகும், கொரி ஓகே, நீங்க கொடுத்த கொரி ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட், நீங்க கொடுத்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஒன் ரோ அஃபெக்டட்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, அப்ப கிரியேட் டேட்டாபேஸ், இந்த பேர்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ்க்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பர்சனல் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, நமக்கு ஒன் கொரி ஓகேன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டாபேஸை யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்தாலும் முன்ன படிச்சோம் இல்லையா, அந்த டேட்டாபேஸோட நேமை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதை எடுத்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கமாண்ட் MySQL யூஸ் பர்சனல். பர்சனல் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த கிரியேட் பண்ணதை நம்ம யூஸ் பண்ண போறோம், யூஸ்னு கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண, டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகும். பர்சனல்ன்ற டேட்டாபேஸை வந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கோ, அந்த தரவு தளத்தை எடுத்துட்டு வந்து வச்சுக்கோ. இப்போ பர்சனல்ன்ற டேட்டாபேஸ்ல நிறைய டேபிள்ஸ் வைக்கலாம். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் வைக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு தரவு தளத்துக்குள்ள நிறைய அட்டவணைகளை வைக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்னென்ன அட்டவணைகள் வைக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் அடுத்த ஸ்டெப் போகிறோம். இப்போ ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை ஷோ பண்ண சொன்னா எத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு காமிக்கும், அதுல நம்மளோட பர்சனல் அப்படிங்கிறது காமிக்கும். ஏன்னா பர்சனல்ங்கிற டேட்டாபேஸ் நம்ம இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டத்துல இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னா நம்ம பர்சனலும் சேர்த்து காமிக்கும். ஓகேவா, இப்ப கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. அதுக்குள்ள என்னென்ன அட்டவணைகளை நம்ம வைக்க போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணணும். அதுதான் கிரியேட் டேபிள், அட்டவணையை உருவாக்குதல். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம். என்னென்ன அட்டவணை வைப்போம், கிளாஸ் ரூம்னு பார்த்தா எந்த ஸ்டாஃபுக்கு ஒரு டேபிள் வைக்கலாம், ஸ்டாஃபுக்கு ஒரு டேபிள் வைக்கலாம். எந்தெந்த ஸ்டாஃப் இருக்காங்க, எந்த ஏரியால இருந்து வராங்க, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்னு ஸ்டாஃபுக்குன்னு ஒரு டேபிள் வைக்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு டேபிள் வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு டேபிள் வைக்கலாம். ஒன்னொன்னு மார்க்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நேம்னா அவங்களோட அட்மிஷன் நம்பர், எக்ஸாம் நம்பர், அடுத்து வந்து மார்க் என்னென்ன சப்ஜெக்ட் மார்க், டோட்டல் ரேங்க் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ் டீடைல்ஸ்க்கு ஒரு ரெக்கார்ட் வைக்கலாம். ஓகேவா, டேபிள் வைக்கலாம். ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு அட்டவணை. அப்ப 4 டேபிள், ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை டேபிள் கிரியேட் பண்ண முடியுமோ நமக்கு தேவைப்பட்ட மாதிரி டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அட்டவணை உருவாக்குதல். ஓகேவா, அடுத்தது கிரியேட் காலம்ஸ். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு டேட்டாபேஸ் வச்சுக்கிட்டோம். ஓகேவா, இங்க வந்து பர்சனல் கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்கூல்னு வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க பேரு. அப்ப அந்த டேட்டாபேஸ்க்குள்ள என்ன வைக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டேபிள், அடுத்து டீச்சர்ஸ்க்கு ஒரு டேபிள், இதெல்லாமே டேபிள்ஸ். ஓகேவா, டீச்சர்ஸ், அடுத்து மார்க் லிஸ்ட்க்கு ஒரு டேபிள், அடுத்தது லைப்ரரிக்கு ஒன்று, ஸ்போர்ட்ஸ்க்கு ஒன்று, லேபுக்கு ஒன்று, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே டேபிள்ஸ். இத்தனை டேபிள் கிரியேட் பண்ண முடியும். இப்போ வரிசைகள் சேர்த்தல் அப்படி நெடுவரிசைகள் சேர்த்தல் அப்படின்னா ஒரு ஒரு டேபிளையும் வரிசை நெடுவரிசை இருக்கும் இல்லையா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அடுத்து அவங்களோட பேரு, அவங்களோட அட்மிஷன் நம்பர், அடுத்து அட்ரஸ், இது எல்லாமே கொடுக்கலாமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் அப்படின்னா அப்ப ஸ்கூலுன்ற டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம், ஒரு அட்டவணை கிரியேட் பண்றோம். அந்த அட்டவணையில எத்தனை நெடுவரிசை கொடுக்கலாம், சீரியல் நம்பர் ஒரு நெடுவரிசை, காலம்னா நெடுவரிசை இல்லையா, எத்தனை காலம் கொடுக்கலாம், சீரியல் நம்பர் ஒரு காலம், நேம் ஒரு காலம், அட்மிஷன் நம்பர் ஒரு காலம், அட்ரஸ் ஒரு காலம். அப்ப அந்த டேபிள்ல எத்தனை காலம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் இல்லையா, அதுதான் கிரியேட் காலம்ஸ். கிரியேட் காலம்ஸ். இப்ப காலம் கிரியேட் பண்ணிட்டேன், இந்த
கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், இன்சர்ட் ரோஸ். இதுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும் இல்லையா, ஸ்டூடண்ட்ஸ் யார் அவங்களோட பேர் அட்மிஷன் நம்பர் டேட்டா எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் இன்சர்ட் ரோஸ், வரிசைகளை சேர்த்தல். இப்போ காலம் வந்து முடிவு பண்ணிருக்கோம் என்னென்ன இருக்குன்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு உண்டான டேட்டாவை கொடுக்கணும். அதுக்கு தான் இது இன்சர்ட் இன்டு அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் கமாண்ட். ஓகேவா, அது கண்டிப்பா கொடுக்கணும். டேபிள் நேம் என்ன கிரியேட் பண்ணிருக்கோம், ஸ்டூடெண்ட். அதுல நம்ம என்னென்ன கொடுக்க போறோம், காலம் 1 வந்து சீரியல் நம்பர், காலம் 2 நேம், காலம் 3 அட்மிஷன் நம்பர், காலம் 4 வந்து அட்ரஸ். இது எல்லாமே நம்ம கொடுக்கணும். அப்ப இது வந்து ஒரு query. ஓகேவா, டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கான ஒரு query. இப்போ அந்த query எழுதலாம் பாருங்க. இன்சர்ட், இது ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதனா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். ஓகேவா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ், கேஸ் இன்சென்சிட்டிவ்னா என்னன்னு தெரியும். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா, கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வேற வேறையா எடுத்துக்கும். ஏ வேற, ஏ வேற, இது வேற, இது வேற, அது கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா கேபிட்டல் ஏனாலும் ஸ்மால் ஏனாலும் ஒண்ணுதான். அப்ப கேபிட்டல் லெட்டர் எழுதினாலும் ஸ்மால் லெட்டர் எழுதினாலும் சேமா எடுத்துக்கும். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா, சென்சிட்டிவ் அதை யோசிக்கும் அப்படின்னா நம்ம ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தா அது வேற கேரக்டர் எடுத்துக்கும், கேபிட்டல் லெட்டர் கொடுத்தா அது வேற கேரக்டர் எடுத்துக்கும். சோ இந்த டேட்டாபேஸ் வந்து MySQL வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். கேஸ் இன்சென்சிட்டிவ்னா ஸ்மால் லெட்டர்லயே கொடுக்கலாம், கேபிட்டல் லெட்டர்லயே கொடுக்கலாம். சோ இன்சர்ட் இன்டு அப்படிங்கிறது கீவேர்ட். இன்சர்ட் இன்டுங்கிறது கீவேர்ட். அப்படியே எழுதணும். எதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும், ஸ்டூடண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல. இந்த டேபிள் நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல காலம் 1 என்ன, சீரியல் நம்பர், அடுத்தது கமா நேம், கமா அட்மிஷன் நம்பர், கமா அட்ரஸ். இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இந்த இடத்துல பிராக்கெட் இங்க ஆரம்பிச்சு இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் ஆஃப், அதனுடைய வேல்யூஸ் ஒரு வேல்யூஸா கொடுக்கணும். வேல்யூஸ் அப்படிங்கிறது கீவேர்ட். வேல்யூஸ் அப்படிங்கிறது கீவேர்ட். கீவேர்ட் கொடுத்து வேல்யூஸ் என்ன, சீரியல் நம்பர் 1 ன்னு கொடுத்துக்கலாம், அவங்களோட பேர் ஏஏன்னு வச்சுக்கலாம், கமா அவங்களோட அட்மிஷன் நம்பர் வந்து 101 வச்சுக்கலாம், கமா அட்ரஸ் வந்து சம்திங் xxxx வச்சுக்கலாம். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன்ல எண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ள இது போய் ஆட் ஆயிடும். அந்த டேட்டாபேஸ் நம்ம வந்து ஷோ பண்ணி பார்த்தோம்னா அந்த டேட்டா இங்க நம்ம காமிக்கும். இங்க 1, இங்க ஏஏஏ, இங்க 101, xxxx இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். இதுதான் கிரியேட் ஒரு இன்சர்ட் இன்டு தி ரோஸ். ரோ வந்து ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி 10 ரெக்கார்ட் கொடுத்தா 10 டைம் இந்த இன்சர்ட் வந்து எழுதிதான் ஆகணும். 10 டைம் இன்சர்ட் வந்து எழுதிதான் ஆகணும். 10 ரெக்கார்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, இப்படிதான் ரோவை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாருங்க. 2 மார்க்ல வாட் இஸ் வியூ இன் SQL. வியூ இன் SQL னா ஸ்டோர் தி டேட்டாபேसेस, சார்ட்டட் டேட்டாபேसेस னு சொல்லுவோம். டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ். ஓகேவா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நமக்கு பர்சனலா தேவைப்பட்ட டீடைல்ஸ் வந்து தனியா எடுத்து ஒரு இதுல சேவ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து வியூ னு சொல்லுவோம். புக்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் உங்களுக்கு வியூக்கு. அத பாருங்க, இல்ல கைட்ல பாருங்க, ஃபுல் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா அதை எழுதுங்க. ஓகேவா, SQL பார்வைகள் குறிப்புகள். பார்வைகள்னா என்ன அப்படின்னா தேவைப்பட்ட நம்ம தரவுகளை வந்து தனியா சேமிச்சு வைக்கப்படுற ஒரு அட்டவணை தான் வந்து வியூன்னு சொல்லுவோம். ஓகேவா, பார்வைகள்னு சொல்லுவோம். அடுத்து 3 மார்க் பாருங்க. ரைட் few commands used by DBA to control the entire database. entire database முழு தரவுத்தளத்தையும் வந்து நிர்வகிக்கக்கூடிய சில தரவுத்தளத்தை கட்டுப்படுத்த தரவுத்தள நிர்வாகி பயன்படுத்தும் சில கட்டளைகள். அந்த நம்ம சொன்ன யூஸ் டேட்டாபேஸ், ஓகேவா, ஷோ டேட்டாபேஸ், ஷோ டேபிள்ஸ் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த 6 கட்டளையும் எழுதணும். ஓகேவா, அந்த கட்டளை எழுதுறது தான் இந்த கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அவைலபிள் இன் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன். MySQL அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் 3 பார்த்தோம் இல்லையா, ஒன்னு PHP MyAdmin, ஒன்னு வந்து HiDay SQL, இன்னொன்னு வந்து டெஸ்க்டாப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேர் டூல்ஸ். அந்த 3ஐயும் எழுதுங்க. ஓகேவா, அந்த 3ஐயும் எழுதுங்க. MySQL மேலாண்மை அமைப்பில் உள்ள திறந்த மூல மென்பொருள் கருவிகளை பற்றி குறிப்புரைகள். அந்த 3மே எழுதுங்க. 3 டூல்ஸ் இருக்கு, 3 டூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா, இந்த क्वेश्चन படிச்சு டெஸ்ட் எழுதி பாருங்க ஸ்டூடண்ட்ஸ். இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் இந்த லெசன், ஒரு கிளாஸ் மட்டும் இந்த லெசன் முடிஞ்சிடும். ஓகேவா, ரொம்ப பெரிய லெசன் தான். ஃபர்ஸ்ட் 3 லெசனுமே நமக்கு ரொம்ப பெருசு தான். ஓகேவா, பின்னாடி போக போக எல்லாமே சின்ன சின்ன லெசன் தான். ஃபர்ஸ்ட் 3 லெசன் போகங்காட்டி ரொம்ப நிறைய இருக்கு. ஓகேவா, அடுத்த ஒரு கிளாஸ்ல இந்த லெசன் முடிஞ்சிடும். ஓகேவா, அடுத்த லெசன் போயிடலாம். இந்த क्वेश्चन படிங்க ஸ்டூடண்ட்ஸ். தேங்க்யூ.